அண்மைச் செய்தி. நெல்லை தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 3வது நாளாக சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சந்தேகத்தின் அடிப்படையில் 13 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி 2வது நாளாக உடலை வாங்க உறவினர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், முழு விவரம். காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மூளைச்சி கிராமத்தில் தந்தை காளிமுத்து, மகன் 5 வயது சிறுவன் ஜெயராஜ் ஆகிய 2 பேரும் நேற்று முன்தினம் அவர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரிக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று 6 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் மேலும் கூடுதலாக தற்போது ஒரு 8 பேரை பிடித்து ஆக மொத்தம் 13 பேரை இன்று விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையின் பேரில் தனிப்படை போலீசார் தொடர்ந்து அந்த 13 பேரும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாஸ்திரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த 13 பேரிடம் அந்த 6 தனிப்படை என்பது அமைக்கப்பட்ட நிலையில் அந்த 6 தனிப்படை போலீசாரும் அந்த 13 பேரையும் தனித்தனியாக உள்ள இடங்களில் வைத்து அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொலைக்காக பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்கே இருந்து வாங்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாகவும் அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கூலிப்படைகள் யாரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளார்களா என்பது தொடர்பாகவும் காவல்துறை மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்பது எழுந்துள்ளது. ஏனென்றால் காளிமுத்துவை படுகொலை செய்துவிட்டு அவர் தலையை மட்டும் வெட்டிவிட்டு அந்த பகுதியில் அந்த கிராமங்களில் முழுவதும் சுற்றி வந்ததாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது தொடர்பாகவும் என கூலிப்படைகள் மட்டும் மேற்கொண்டால் மட்டும்தான் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாகவும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலை கொண்டு இருக்கிறது. நேற்று காலையிலிருந்து வெளியாட்கள் யாரும் அந்த கிராமத்துக்குள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வெளியே செல்வதற்கான அனுமதி இல்லாமல் காவல்துறை முற்றிலுமாக மறுத்துள்ளது. இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை உடனடியாக பிடிக்காத காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கைது செய்தால்தான் தாங்கள் உடலை வாங்குவோம் என அவரது உறவினர்கள் காளிமுத்தின் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே 6 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் மெத்தன போக்கின் காரணமாக தான் இது போன்ற ஒரு கொலை சம்பவம் நடந்துள்ளதாகவும் ஆகவே உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்த பிறகுதான் இந்த உடலை வாங்குவோம் என தெரிவித்துள்ளார்கள். 2வது நாளாக இன்றும் அவர்கள் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் காவல்துறை கூறும்போது விரைவில் அந்த குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் எனவும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி கொண்டு இருப்பதன் காரணமாக அந்த கிராமம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.